ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். அவன் எப்பவுமே தனிமையிலேயே இருக்கான். அதனால அவனுக்கு ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று பாஸ்ட்டை பற்றி யோசித்து ஃபீல் பண்ணுவான், அப்படி இல்லைனா ஃப்யூச்சரை நினச்சி பயந்து ஃபீல் பண்ணுவான். இந்த மாதிரி அவன் ஓவராக திங்க் பண்ணுறதுனால அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அவனுக்கு சரியாக தூக்கம் வரல, மனசில் நிம்மதி இல்லை, ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவான். இந்த ப்ராப்ளம்னால அவனுக்கு லைஃப்பும் ரொம்ப மோசமாக போகுது. அதுக்கப்புறம் அவன் முடிவெடுக்கிறான், என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் போய் பார்க்குறான். அவங்க ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்ஸ் வாங்கி போடுறான். ஆனால் அதனால் அவனுக்கு எந்த யூஸும் இல்லை. அந்த ஓவர் திங்கிங் அவனை விட்டு போகலை. ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே தனியாக நடந்து போகிறான். நடந்து போகும்போது எதிர்க்க ஒரு சித்தர் உக்காந்துருக்காரு. அவர்கிட்ட போகிறான். என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இந்த பையன் அவனோட கஷ்டத்தை ஃபுல்லாக சொல்கிறான். எனக்கு இந்த மாதிரி ஓவர் திங்கிங்காக இருக்குது, எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அதை நினச்சி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், எனக்கு வாழவே பிடிக்கல, என் மைண்டு எப்பவுமே ஃபுல்லாக இருக்குது, ஆனால் என்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப எம்டியாக இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு தண்ணி குடிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கையில் ஒரு கிளாஸை கொடுத்துட்டு இவர் கப்பில் அந்த தண்ணியை ஊற்றுறாரு. மெதுவாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு. அது ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாகி வெளியே சிந்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் சொல்கிறான், போதும், ஏன் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, வேஸ்ட்டாக போகுது தண்ணி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சித்தர் சொல்கிறாரு, உன்னோட மைண்டும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது. இப்படி ஃபுல்லாக இருந்தால் புது புது விஷயம்லாம் எப்படி உன் மைண்டுக்குள்ளே வரும், உனக்குள்ளே எப்படி ஹாப்பினஸ்லாம் வரும்? நீ ஒன்று பாஸ்ட்டை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுற, இல்லைனா ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுற, நீ ப்ரெசண்ட்லேயே இருக்க மாட்ற. அப்போ நீ எப்போ தான் ப்ரெசண்ட்டில் இருப்ப? நீ ப்ரெசண்ட்டில் வாழ்ந்தாதான் அந்த நேரத்துக்கு உனக்கு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உன் மைண்டும் எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சித்தர் கொஞ்சம் நேரம் கழித்து, நான் இப்போ உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதை பண்ணுன்னு சொல்கிறாரு. ஓகே, நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பையன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். மறுபடியும் அவன் கையில் ஒரு கிளாஸை கொடுக்குறாரு. அந்த கிளாஸில் மில்க்கு ஃபுல்லாக ஊற்றுறாரு. ஆல்மோஸ்ட் அந்த கிளாஸு ஃபுல்லாகிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு நீ இந்த ஊரையே சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், அதுலேருந்து ஒரு ட்ராப் கூட நீ கீழே சிந்தக்கூடாது, சிந்தாமல் நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு கவனமாக அதை எடுத்துகிட்டு போகிறான். அந்த கிளாஸை மட்டுமே பார்த்துக்கிட்டே நடந்து போகிறான். அவன் அந்த ஊரையே சுற்றி வரான். சுற்றி இருக்கவங்களாம் அவனை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. சுற்றி நாய்கள்லாம் அவனை பார்த்து குலைக்குது. ஆனால் இவனோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த கிளாஸில் தான் இருக்குது. ஒரு வழியாக சேர்ந்துட்டான். அந்த சித்தர் சொன்ன மாதிரி ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தலை. இதை அந்த சித்தர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். அவரும் சிரிக்கிறாரு. வெரி குட், சரி, இப்போது நான் உன்கிட்ட கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போனியே, உன்னை சுற்றி நிறைய குழந்தைகள் ஓடினாங்க, அது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் ஒரு ஆச்சரியத்தோட இல்லை அப்படின்னு மெதுவாக தலையாட்டுறான். உன்னை சுற்றி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவன் சொல்கிறான், நான் எதையுமே பார்க்கல, என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த கிளாஸில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் உனக்கான பதில். நீ இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு நடந்து வரும்போது நீ ப்ரெசண்ட்லேயே இருந்த. உன் பாஸ்ட்டை பற்றி நீ கவலைப்படலை, உன்னோட ஃப்யூச்சரை நினச்சி நீ பயப்படலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நீ ப்ரெசண்ட்லேயே இருந்த. நீ இந்த டாஸ்க்கை முடித்ததுக்கப்புறம் நீ ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ண. இந்த டைமில் உன் மைண்டு எம்டியாக இருந்துச்சு. நீ உன் மைண்டை எப்போவுமே எம்டியாக வச்சுருக்கணும். எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உன்னோட மைண்டு ஒன்றும் டஸ்ட்பின் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஸோ உன்னோட மைண்டை நீ எம்டியாக வச்சுக்கணும். ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீ ப்ரெசண்ட்டில் இருந்தால் தான் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். நீ இப்போ பைக்கில் போகிற, உன் மைண்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கும். உன்னோட மைண்டே அங்கே இருக்காது. சடனாக பிரேக் போடும்போது, இல்லைனா சிக்னலில் ஸ்டாப் பண்ணும்போது, அந்த டைமில் தான் உன் மைண்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு போகும். இதுவே நீ ப்ரெசண்ட்லேயே இருந்தனா, நீ ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நிம்மதியாக வண்டி ஓட்டலாம், பயங்கர ஷார்ப்பாக வண்டி ஓட்டலாம். நீ ப்ரெசண்ட்லேயே இருந்து ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை முடித்தா கூட உனக்கு அதில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ எல்லாருமே ப்ரெசண்ட்டில் இருக்க முயற்சி பண்ணுங்கள். மனசு அலைப்பாயம்தான், பட் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃபு நிம்மதியாக இருக்கும். ஸோ எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாதீங்க. ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும், யாரோட உயிரும் எப்போ வேணாலும் போகும். ஸோ நிலையில்லாத இந்த வாழ்க்கையை நினச்சி யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை. அதுக்கு ப்ரெசண்ட்டில் நிம்மதியாக வாழலாம். எம்டி யுவர் மைண்ட். தேங்க்யூ.